Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கல்யாண வீட்டு ஸ்டைல்ல பிரெட் அல்வா எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா வாயில போட்ட உடனே கரஞ்சிரும். ரொம்ப டேஸ்டா நம்ம அதே ஒரு ஸ்ட்ரக்சர்ல பண்ண போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா 4 பிரெட் மட்டும் தான் நமக்கு வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்க வீட்ல டைரக்ட்டா இது வந்து பண்ணிடலாம். பண்றதுக்கு ஒரு 5 minutes மட்டும் தான் ஆகும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பண்ணுறதுக்காக ஒரு 4 பிரெட் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி குட்டி பீஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 4 பீஸாக இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எண்ணெயோட சூடுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். 2 பக்கமும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது வந்து ரொம்ப முக்கியம். பிரெட் அல்வாக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெட்டை நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போக ஆரம்பிக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வைக்கும்போது 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகி நல்ல கிறிஸ்பினஸ்ஸாக நம்மளுக்கு வந்து இந்த பிரெட்டு கிடைக்கும். ஸோ நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அல்வா பொறுத்தவரை எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு நெய்யோ எண்ணெயோ வந்து தேவைப்படாது. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறனால இதில் இருக்கக்கூடிய ஆயிலே பார்த்திங்கன்னா இந்த பிரெட் அல்வாவுக்கு தேவையான அளவாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க. நான் வந்து 2 பேட்சாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது ஃப்ரை பண்ணிவிட்டு மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து முந்திரியெல்லாம் நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக மட்டும்தான். நீங்கள் முந்திரி போடலை அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ இதில் வந்து ஒரு 10 போல் முந்திரி எடுத்து இதை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மொறுப்பாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து இதை வெளியே எடுத்துருங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். லேசாக இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். முந்திரி திராட்சை வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை எந்த நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் நட்ஸ் வேணானாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் வந்து நான் 1/2 கப்பு போல் எடுத்துருக்கேன். இது கூடவே 1/4 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். நீங்கள் வந்து இனிப்பு ரொம்ப அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 3/4 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டோட அளவை பொறுத்து நீங்கள் கூட குறைய பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்குவம் அப்படின்னா நல்லா பிசு பதம் வரணும். அதாவது நம்ம குலாப் ஜாமுன் எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த பக்குவத்தோட கொஞ்சம் கூட திக்காகணும். கொஞ்சம் இந்த மாதிரி பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பொரிச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பிரெட்டு துண்டுகள், அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே டைரெக்டாக போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா பக்கமும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா வந்து இந்த பாகு கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா பால் சேர்க்கணும். பால் வந்து நான் வந்து 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பாலாகவும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பால் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். பால் உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தண்ணி கூட டைரெக்டாக ஊற்றிடலாம். அதுவும் ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்து பால் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி அந்த பால்லே பார்த்திங்கன்னா ப்ரெட் எல்லாம் ஊறி நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா உதிரியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2 minutes மட்டும்தான் ஆகும். அதாவது இந்த ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா பாலில் ஊறி நல்லா வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு கிடைக்கும். இந்த மாதிரி அல்வா மாதிரி. கடைசியாக நம்ம வந்து இதில் ஆல்ரெடி நல்லா வறுத்தெடுத்து வச்சுருந்தோம்ல கேஷ்யூ, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி இது பண்ணுறது. பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பாலில் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே உடனே எடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போது ரொம்பவே டேஸ்டியான பிரெட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து முக்கியமாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப இனிப்பு அப்படிங்கிறனால நீங்கள் எப்பவும் பண்ணாமல் ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.